வாங்க இன்னைக்கு பேபி கார்ன் வச்சு ஒரு கிரேவி செஞ்சு காமிக்கிறேன். என்னுடைய சேனல்ல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வச்சுக்கலாம்ப்பா. கொதிக்க வச்சுட்டு நம்ம பேபி கார்னை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துக்கலாம். கொதிக்குது பாருங்கள். இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து அரை வேக்காடு வேக வச்சுக்கலாம்ப்பா. வேகட்டும். அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த தண்ணி எடுத்து வச்சிடலாம்ப்பா. அதுக்கு தேவையானது 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன்ப்பா. வானல் வச்சு தேவைக்கிற அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய் 2 சேர்த்துக்கலாம்ப்பா. அது கொஞ்சம் நல்லா செவந்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கலாம்ப்பா. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா செவந்து சுருண்டு வந்துருச்சு பார்த்தீங்களா. வெங்காயம் கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தேவைக்கிற அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க நான். கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் 2 ஸ்பூனு. சீரகத்தூள் 1 ஸ்பூன்ப்பா. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி சேர்த்து அதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்ப்பா. பாருங்கள், நல்லா கொதி வருது. இது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருந்த பேபி கார்ன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம்ப்பா. நம்ம ஏற்கனவே அரை வேக்காடு வேக வச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக வெந்துடும். நம்ம இதுலேயே சேர்த்து வேக வச்சோம்னா ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் முதல்ல வேக வச்சிடுறது. தண்ணி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாத்தையும். வேகட்டும்ப்பா.
கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் தூவிக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வேகட்டும். இப்போ போட்டாக்க நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக தான். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும்பா. அது சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வெந்து நல்லா சுருண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் 5 முந்திரி ரெண்டையும் சேர்த்து, தேங்காய் ஒரு பதம் எடுத்துக்கோங்கப்பா. 5 முந்திரி ரெண்டையும் சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா நல்லா. இது லைட் காரமாக தான் இருக்கணும். அதனால் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போதும். வெறும் மிளகாத்தூள் நம்ம ஏற்கனவே வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. டக்குன்னு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்டு இந்த மாதிரி சுருண்டு வர அளவுக்கு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்கப்பா. வெந்துருச்சான்னு சாப்பிட்டு பாருங்கள். வெந்துருச்சுன்னா இறக்கிக்கோங்க. கொத்தமல்லி கறிவேப்பிலை எல்லாம் போட்டு இறக்கிக்கோங்கப்பா. தேங்க்யூ.